கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அழகான நல்ல நாளிலே அந்த திருச்சபையின் சபை நாள் விழா இந்த அழகான தொழுகையிலே பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவருடைய பெருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்று நாளில் பகல் நேர வணக்கத்தை மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களை எல்லாம் மறுபடியும் பார்ப்பதற்கும் உங்களோடு இணைந்து இந்த அழகான சபை நாள் விழாவை கொண்டாடுவதற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கும் மறுபடியும் எங்களுக்கு கடவுள் தந்த இந்த அழகான வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நாங்கள் குடும்பமாக நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பே இந்த செய்தியை அன்பான பாஸ்டரும் சபையின் பொறுப்பாளர்களுமாக எங்களுடைய திருச்சபைக்கு வந்து இந்த செய்தியை சொன்னார்கள். நீங்கள் தான் அடுத்த சபை நாளுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், உங்களுடைய திருச்சபைக்கு ஒரு 1000 மண்டல போதகர், சேகராயர் போன்ற பாஸ்டர்ஸ் உண்டு, அவர்கள் தான் அதற்குரியவர்கள் என்று குறிப்பிட்டேன். என்றாலும் நாங்கள் அவர்களோடு பேசிவிட்டோம் என்று சொன்னார்கள். அதுபோலவே என்னிடத்திலே சேகரித்து போதகர் அவர்களும் நன்மையிலே நான் இன்னொரு நிகழ்வுக்காக அவர்களிடத்திலே பேசும்போது இந்த சபை நாள் விழாவை குறித்து என்னிடத்திலே அன்பான குட்டைக்கோடு சேகராயர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சென்று அந்த திருச்சபையை கடவுளுடைய வார்த்தையை சொல்லி திருவிழாவை நடத்துங்கள் என்று மிக அன்போடு சொன்னார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலும் நான் இங்கே நிற்கின்றேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மறுபடியும் எங்களுக்கு தந்த கடவுளை நான் உண்மையாக சிறப்பாக நான் இந்த சபையிலே என்னுடைய இறையியல் கல்வியை முடித்து ஒரு ஊழியர்காரராக இந்த சபையிலே நாங்கள் அந்த கோவிட் லாக்டவுன் டைம்ல தான் நாங்கள் வந்தோம். அந்த நாளிலிருந்து எங்களுடைய திருப்பணி இந்த சபையிலே கடவுள் சிறப்பாக செய்த ஆண்டவர் வேண்டிய பலத்தை தந்து உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு, எல்லாருடைய அந்த நல்ல மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் அது எனக்கு மிக எங்களுக்கு சிறப்பாக இருந்தது. கடவுளுடைய விருப்பப்படி இந்த சபையிலே சின்ன சின்ன ஊழியர்களை நாங்கள் செய்தோம். ஆனால் அந்த ரிப்போர்ட்ல அது ரொம்ப பெருசாக இருக்கிறது. ஆனால் அது கடவுளுடைய செயல் என்றுதான் நான் நினைக்கிறேன். எப்படியோ கடவுளுடைய ஊழியத்தில் சபையில செய்து இங்கிருந்தே நான் என்னுடைய மேற்படிப்பையும் படிப்பதற்கு கடவுள் எனக்கு உதவி செய்தார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் இந்த திருச்சியை நான் மறந்து போக மாட்டோம். நாங்களும் நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் நேற்றைய அவர்களிடத்திலே நாங்கள் சொன்னோம், நம்ம நாளைக்கு பனச்சித்தார திருச்சபைக்கு போகிறோம். உடனே அவர்கள் எங்களிடத்திலே கேட்டார்கள், அப்ப நம்ம இந்த சர்ச்சில் மாறிட்டோம் கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத பிள்ளைகள் பாவம். பட் அவங்களுக்கு அந்த திருச்சபை அவர்களுடைய மனசுக்குள்ளே மூடிக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை மிக அதிகமாக அன்போடு நேசிக்கிற அன்பான சபையின் போதகர், நல்ல ஒரு திறமையான பாஸ்டர், அவர்களுடைய அந்த நல்ல ஈடுபாடு ஜபத்தோடு எல்லா பணிகள், இந்த சபை அந்த பணிகள் ஜஸ்ட் தொடங்கிவிட்டு நான் சென்றேன். ஆனால் அவர் எல்லா பணிகளையும் முடித்து இப்போது இந்த கேம்பஸ் ஒரு டிஃபரெண்டாக இருக்கிறது. நேற்றைக்கு இரவு தான் செக்ரட்டரி அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்திருந்தார்கள். அதை பார்க்கின்ற போது ரொம்ப வியப்பாக ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய திருச்சபை போன்ற ஒரு காட்சி, ரொம்ப அழகாக திருச்சபையின் கேம்பஸ் ஒரு இயற்கை மயமாக ஆக்கி ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய டெடிகேஷன். இன்னைக்கு நான் இங்கே வந்தபோது ஒரு சர்ப்ரைஸ் போன்றதை நான் கண்டேன். ரொம்ப அழகாக இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சிறப்பாக இந்த திருச்சபை ஆன்மீக பாதையிலே வளர்த்தி திருச்சபை படிப்படியாக வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிற அன்பான பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் ஜோசப்பின் ஆசா, அன்பான பாஸ்டருக்கு நான் நன்றி மனப்பூர்வமாக சொல்லுகிறேன். அவர்கள் நல்ல திறமையானவர்கள். இன்னும் அவர்களுடைய எஞ்சிய பணிக்காலங்கள் இந்த திருச்சபையில இன்னும் பல வளர்ச்சிகளை மிக அதிகமாக கொண்டு வரட்டும். அவர்களுடைய அன்பான பாஸ்டர் அம்மா அவர்கள், அன்பான போதகர் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கு நான் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். அவர்கள் குடும்பமாக இங்கே ஆற்றுகிற எல்லா பணிகளும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இங்கு திருச்சபை வளரட்டும். அதுபோல சபையின் செயலர் மிஸ்டர் சங்கல்குமார் சார் அவர்கள், சபையின் ட்ரெஸரர் அன்பான
வைத்தியர் மிஸ்டர் கில்பர்ட் அவர்கள், சபையின் கணக்கர் மிஸ்டர் வில்ஃபிரட் அவர்கள், இன்னும் அன்பான டீச்சர்மார்கள் மிஸ்டர் சஜிகுமார், மிஸ்டர் அனில்குமார், அதுபோல அன்பான டீச்சர்ஸ் மிஸ்ஸஸ் அம்லி ஸ்டூவர்ட் அவர்கள், இன்னும் ஒரு டீக்கனர் மிஸ்டர் சாஜி டீக்கனர் ஆக எல்லா டீக்கன்மார்களும் 7 பேருக்கு நான் அன்பான வாழ்த்துதல்களை சொல்கிறேன். அவர்கள் மிக ஒப்படைப்போடு ஊழியத்தை செய்கிறவர்கள். நான் அவர்களோடு பழகினதும் அவர்களுடைய திருப்பணிகளை அவர்களோடு ஈடுபட்டதும் தான் கண்ணார கண்டது. ரொம்ப உண்மையாக இருப்பார். இங்குள்ள கணக்கு, இங்குள்ள எல்லா காரியங்களும், அந்த ரிப்போர்ட் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா, ஒரு சிறிய திருச்சபையாக இருந்தாலும் மிக மிக அட்வான்ஸ்ட் லெவல்ல நீங்கள் செய்கின்ற நல்ல ஊழியங்கள், உங்களுடைய நல்ல கடின உழைப்பு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய தியாகம், உங்களுடைய நல்ல உற்சாகத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் உங்களுடைய பணிகள் தொடரட்டும் என்று நான் உங்களை அனைவரையும் பாராட்டி உங்களுடைய அன்புக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். சபையின் குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்தால் ஒவ்வொரு பொருட்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த நாளிலே கூட மிஸ்டர் வெச்சி அவர்கள் இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பொருட்கள் நம்முடைய சபை நமக்குரிய அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் எல்லாம் இதில் ஈடுபடுகிறீர்கள். கலந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிமார்கள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவருக்கும் நான் பணி செய்து கொண்டிருக்கிற மஞ்சாலூர் ஆயுள் மண்டல திருச்சபையின் சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் சபை நாளெல்லாம் வாழ்த்துதல்களையும் ஆசைகளையும் சொல்லிக் கொள்கின்றோம். நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு ஆயுதமாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வார்த்தையை தந்து எங்களது வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த அழகான ஆசீர்வாதமான ஓய்வு நாளில் இந்த நல்ல பொழுதுக்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபையில் சபை தின விழாவை நாங்கள் அருமையான போதகருடைய தலைமையிலே அன்பான சபையின் நீக்கன்மார்கள், இறை மக்கள் அனைவருமாக இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையில உங்களுடைய பரிசுத்தம் நிறைந்த வார்த்தைகளுக்காக ஆண்டுடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி நிற்கிறோம். உங்களுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளங்களை புதுமையிலேயே சேர்த்தும் உங்களுடைய வார்த்தை உங்களுடைய இருதயங்களிலே ஊடுருவி சென்று இந்த திருச்சபையிலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிற நன்மைகளை கண்டு மகிழ்ந்து கடவுளை துதித்திட உதவி செய்யட்டுமே என்று நாங்கள் போற்றி துதித்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவர் ஒருமுகப்படுத்தி நீர் எங்களோடு பேசவும் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் அனைவரும் கேட்கவும் எங்களுக்கு உதவித்தார். இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒரு வயது மூத்த ஒரு குருவும் சில சீடர்களுமாக இணைந்து ஒரு சின்ன ஒரு குரு மடத்திலே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த குருவும் சீடர்களும் இணைந்து நண்பர்களாகவே இணைந்து தங்களுடைய நல்ல பணிகளுக்கு சிறப்பாக செய்து வந்தார்கள். இந்த குரு எப்போதும் பிறருக்கு உதவி செய்வதும், பிறருக்கு நல்லதை செய்வதும், பிறருடைய தேவைகளிலே அதிக நேரத்தை செலவிடுவதும் அவருடைய மிக முக்கிய கடமையாக இருந்தது. இந்த சூழலிலே தன்னோடு இணைந்து செயல்படுகின்ற சீடர்களை எல்லாம் பல்வேறு நிலையிலே அவர் பயிற்றுவித்துக் கொண்டு இருந்தார். ஒரு கட்டத்திலே இந்த குரு ரொம்ப வயது மூப்பை மூலமாக சொல்லுகின்றார், நான் வயது முதிர்ச்சி அடைந்து விட்டேன், ஆகவே நீங்கள் இனி தொடர்ந்து இந்த குருமணத்திலே நற்பணிகளை செய்யுங்கள் என்று அந்த சீடர்களிடத்திலே குரு சொன்னார். உடனே இந்த சீடர்கள் அழுது கொண்டே குருவிடத்திலே சொன்னார்கள், ஐயா, நீங்கள் எங்களோடு இல்லை என்றால் எங்களால் இந்த குருமணத்திலே ஒரு நொடி பொழுது கூட எங்களால் செயல்பட முடியாது. நீங்கள் இல்லாத பயணம் எங்களுக்கு அது வேதனைக்குரிய ஒன்று. நாங்கள் ஆற்றல் உள்ள நபர்களால் ஒருபோதும் வாழ முடியாது என்று அழுது கொண்டே சொன்னார்கள். அப்போது இந்த அழகான இந்த மூத்த குரு தந்தையை
சீடர்களை பார்த்து அவர்களிடத்திலே சொன்னாரா, உங்களிடத்திலே கடவுள் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவர், உயிரோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை ஆற்றல்படுத்துவார் என்று சொல்லி இந்த சீடர்களை இருந்து அனுப்பி விட்டார். இந்த நாளிலே நாம் நம்முடைய திருச்சபையின் சபை நாள் விழா, அதை நாம் இந்த நாளின் தென்னிந்திய திருச்சபையின் கருப்பொருளோடு இணைத்து கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருப்பொருள் empowering the risen Lord. அதை நாம் இப்படி வடிவமைத்தேன்: the church empowered by the risen Lord. திருச்சபை அது உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் ஆற்றல் படுத்தப்படும் திருச்சபை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் ஆற்றல் படுத்தப்படும் திருச்சபை. நாம் இந்த நாளிலே படிக்க கேட்ட திருமறை பகுதிகள் அதற்கு மிகுந்த ஆதாரமாக நமக்கு தரப்பட்டு இருக்கின்றன. சென்ற வாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிரோடு எழுதல் நிகழ்வை நாம் தியானித்தோம். இயேசுவின் அல்லது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இந்த உலகிலே அனைவருக்கும் ஒரு பெருத்த நம்பிக்கையையும் அனைவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் கொடுத்த புதிய ஒரு அனுபவமாக இருந்ததை நாம் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பூட்டப்பட்ட இருட்டு அறைக்குள்ளே முடங்கி போயிருந்த சீடர்களுக்கும் பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையாகவும் ஒரு புதிய வாழ்வாகவும் அமைந்து இருந்தது. இந்த கிறிஸ்துவின் உயிருடன் எழுந்த நிகழ்வு என்பது காலியான ஒரு கல்லறை முதல் திருச்சபையாக மாறினது. காலியான கல்லறை திருச்சபையினுடைய பிறப்பிடமாக அல்லது நம்பிக்கையினுடைய உறைவிடமாக காலியான கல்லறை மாறினது என்பதை கண்டுகொள்ள முடியும். உயிர்த்த ஆண்டவரால் ஆற்றல் படுத்தப்படும் திருச்சபை. இன்னைக்கு நம்முடைய சபை நாட்களா எல்லா குடும்பங்களாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் மிக அழகாக இது கோயமெல்லாம் ஒரு யூனிஃபார்மை போட்டு எல்லாரும் ரொம்ப புதிய ஆடைகள், இந்த டீக்கர் மாதிரிலாம் யூனிஃபார்மாக ஒரு அழகான ட்ரெஸ், நம்ம எல்லாருமே ஒரு சந்தோஷமாக இந்த பகுதியிலே நமக்கு ஆண்டவர் ஒரு அழகான திருச்சபை தந்தார். 49 ஆண்டுகள். இந்த 49வது சபை தினம் எவ்வளவு மகிழ்ச்சியான காலம் இல்லையா? 49 வருஷமா இந்த பகுதியில் வாழக்கூடிய நம்ம எல்லாருக்கும் இந்த திருச்சபை எவ்வளவோ நன்மைகளை பெற்றோம். அப்படிதானே? ஆமா தானே? ஆமா. எவ்வளவோ நன்மைகள். நீங்க எல்லாம் நன்றாக ஜெபிக்கக்கூடிய மக்கள். நான் உங்களோடு திருப்பணி செய்ததுனால நான் அதற்கு சாட்சி. உங்களுடைய ஜெபங்கள், இந்த திருச்சபையில வந்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற காரியங்கள், கடவுளுக்கு கேட்கிற காரியங்கள், இவையெல்லாம் கடவுள் உங்களுக்கு நிறைவேற்றி தந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராலே நம் அனைவரும் ஆற்றல் படுத்தப்பட்ட ஒரு கூட்ட மக்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஒரு அலையிலே சொல்லுங்களா? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இந்த திருச்சபையை குறித்து நாம் திருமறையிலே படிக்கின்ற போது மார்க் பேட்டர்சன் என்கிற ஒரு இறையியல் ஆசிரியர் சொல்லுகின்ற போது, கடவுளை மாற்றுமாறு நாம் கேட்கும் சூழ்நிலைகள் பெரும்பாலும் கடவுள் நம்மை மாற்றுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை என்று சொல்லுவார். அதாவது திருச்சபை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே புதிய புதிய மாற்றங்களையும் புதுமையான ஆசிகளையும் நமக்கு தருகின்ற ஒரு உன்னதமான இடம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. இந்த அருமையான நாளிலே நாம் நற்செய்தி பகுதியாக படித்த யோவான் நற்செய்தி
20வது அதிகாரத்தினுடைய 19 முதல் 29 வரை உள்ள பகுதியை மையமாக கொண்ட பகுதியிலிருந்து நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கலாம். உயிர்த்த கிறிஸ்து கல்லறையின் அருகே வந்து நின்ற பெண்களுக்கு காட்சி கொடுத்தார். எம்மாவூருக்கு போகின்ற சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். இன்னும் பூட்டிய அறைக்குள்ளே முடங்கி போயிருந்த சீடர்களுக்கு சமாதானம் என்று காட்சியை கொடுத்தார். இப்போது இந்த பூட்டப்பட்ட அறையிலே இயேசுவின் சீடத்துவ குழுவிலே இருந்த தோமா அங்கே இல்லை. இந்த தோமா அவர் வெளியே சென்றிருந்தார். சீடர்கள் இவர் வந்தபோது நாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவை கண்டோம் என்று சொன்னார்கள். அப்போது தோமா சொல்லுகிறார், நான் அந்த உயிர்த்த கிறிஸ்துவை கண்டு அவருடைய கைகளிலே ஆணிகளால் உண்டான அந்த காயத்திலே என்னுடைய விரலை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். இப்படி இந்த தோமா பதில் சொல்லுகிறார். 8 நாளைக்கு பின்பு தோமா இருக்கின்ற அதே இடத்திலே உயிர்த்த கிறிஸ்து காட்சியை கொடுத்தார். அந்த நிகழ்வை நான் இந்த நாளிலே உயிர்த்த ஆண்டவரால் ஆற்றல் படுத்தப்படும் திருச்சபை எத்தகையது என்பதை இந்த திருமறை பகுதியோடு ஒப்பிட்டு உங்கள் மத்தியிலே குறிப்பிட விரும்புகின்றேன். டீட்ரிச் போனாஃபர் எழுதின The Cost of Discipleship என்கிற புத்தகத்திலே the true disciple always looks only to his master என்று சொல்லியிருப்பார். உண்மையான சீடன் எப்போதும் தன்னுடைய குருவை நோக்கி இருப்பானாம். உண்மையான சீடன் தன்னுடைய குருவை கண்டு குருவினுடைய காட்சியை பெற்று அவன் புதிய நபராக ஆற்றல் பெறுவான் என்று இந்த அறிஞர் சொல்வார். அதே போல கொசுகை பொயாமா என்கிற ஒரு ஜப்பான் நாட்டு இறையியலாளர் அவர் சொல்லுகின்ற போது, when we trying to understand something more, that is called research என்று சொல்லுவார். இங்கே தோமாவை நாம் பார்க்கின்ற போது தோமா சொல்லுகிறார், நான் உயிர்த்த கிறிஸ்துவை கண்டு அவருடைய காயத்திலே என்னுடைய விரலை போட்டாலுடைய நம்ப மாட்டேன் என்று சொல்லுவார். ஏற்கனவே ஏனைய சீடர்கள் எல்லாம் பூட்டின ஒரு அறைக்குள்ளே இருக்கிறார்கள். தோமா வெளியே போயிருந்தார். தோமா ஏன் வெளியே போனார், எதற்காக போனார் என்றால் தோமாவுக்கு தெரியும் இவர் உயிரோடு எழுப்புவார். ஏற்கனவே பெத்தானியாவிலே லாசருவை உயிரோடு எழுப்பின நிகழ்விலே தோமா அந்த உயிர்த்தெழுதல் நிகழ்வை கண்ணார காணுவார். இயேசு லாசருவை உயிர்த்தெழச் செய்த போது இவர் கண்ணார கண்டு நிச்சயமாக இவர் உயிரோடு எழுப்புவார் என்பதை தோமா தன்னுடைய அடிமனதுக்குள்ளே பதித்து வைத்திருந்தார். ஆகவே தோமா வெளியே போயிருந்தார் என்றால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த தேடலிலே அவர் ஆய்ந்து கொண்டிருந்தார். அவர் தேடிக் கொண்டிருந்தார். இவருடைய உயிர்த்தெழுதல் எத்தகையதாக இருக்கும், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலால் எத்தகைய ஆற்றல் இந்த உலகிற்கு தரப்பட இருக்கிறது என்கின்ற ஆய்விலே இவர் இருக்கின்ற சூழலிலே தான் இவர் வருகின்ற போது சீடர்கள் நாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவை கண்டோம் என்பார்கள். உடனே தான் அவர் சொல்லுவார், இதோ நான் அவருடைய அந்த ஆணிப்பாடேற்ற அந்த கரத்திலே நாம் என் விரலை போட வேண்டும் என்று சொல்லுவார். இங்கே கிறிஸ்து காட்சி கொடுப்பார். 20வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். போதும். இங்கே ஆண்டவர் உயிர்த்த கிறிஸ்து தோமாவை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு,
அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். இந்த தோமா அல்லது தாமஸ் என்கிற அரேமிக் நேமுக்கு, இந்த அரேமிக் சொல்லுக்கு கிரேக்கத்திலே திதிமு என்கிற வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது. திதிமஸ். இதற்கு ஜெர்மனிலே தோமஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திதிமஸ் என்கிற சொல்லுக்கு இரட்டையன் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. இந்த தோமா அவருடைய சொந்த ஊர் கலிலேயா என்கிற அந்த சின்ன கிராமம். இந்த கலிலேயாவிலே கார்பெண்டர் வேலையை செய்து கொண்டிருந்தவர் தான் தோமா. பிற்காலத்திலே இவர் மீன்பிடிக்கின்ற வேலைக்கு செல்லுகிறார். இயேசுவின் சீடத்துவ குழுவிலே அங்கத்தினராக இணைகிறார். மத்தேயு நற்செய்தி நூலிலே இவர் 7வது சீடர் என்றும், மார்க்கு மற்றும் லூக்கா நற்செய்தி நூலிலே 8வது சீடர் என்றும் தோமாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தன்னுடைய 29வது வயதிலே இயேசுவினுடைய அந்த சீடத்துவ குழுவிலே இணைந்ததாகவும், இவர் மிகவும் துணிச்சலுடைய நபர், பிலிப்பு வழியாக இயேசுவுக்கு அறிமுகமாகி ஒரு சீடனாக மாறினார் என்றும் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் துணிச்சலுள்ள மனிதர், இயேசுவோடு மரிப்பதற்கு துணிந்தவர் இவர். நீங்கள் வீட்டிலே போய் யோவான் 11ஆம் அதிகாரத்துடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவோடு மரிப்பதற்கு துணிந்தவர் தோமா. இவருக்கு நடிக்க தெரியாது. இவர் எதையும் ஆராய்ந்து அதனுடைய ஆழத்திலே சென்று அதனுடைய பொருளை தேடுகின்றவர் தோமா. இறை பற்றுள்ளவர். உயிர்த்த கிறிஸ்துவின் காயத்தை கண்டு தான் ஆற்றல் உள்ள மனிதனாக மாறினார். இந்த தோமா உயிர்த்த ஆண்டவரால் எப்படி ஒரு ஆற்றல் உள்ள திருச்சபையாக மாறினார் என்பதற்கு முதலாவதாக நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற திருச்சபையாக இவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற திருச்சபை, the church that deepens faith. திருச்சபை நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற இடம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய சபை நாள். ஆகவேதான் நான் இந்த பகுதியை திருச்சபையோடு ஒப்பிட்டு பார்க்க விளைகின்றேன். திருச்சபை நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற இடம். இந்த பகுதியிலே நீங்கள் வீட்டில் போய் நான் இந்த பகுதியை மாத்திரம் சொல்லுகின்றேன். யோவான் 20ஆம் அதிகாரத்துடைய 25, 26, 27, 28 இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். 25வது வசனத்தை ஒருமுறை கூட நீங்கள் சத்தமாக படிக்கலாம். இந்த பகுதி ரொம்ப அழகான ஒரு பகுதி. மற்ற சீடர்கள் எல்லாரும் இந்த தோமா வந்தபோது சொல்லுகிறார்கள், நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம், உயிரோடு இந்த கிறிஸ்து எங்களுக்கு காட்சி தந்து உங்களுக்கு சமாதானம் என்றார், அவருடைய காயங்களை கண்டோம். இவர்கள் மிக மகிழ்ச்சியோடு உணர்வு பூர்வமாக சொல்லுகிறார்கள். தோமா சொல்லுகிறார், மிக எளிமையாக அந்த வார்த்தையை தோமா உச்சரிக்கிறார். அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். இங்கே நம்பிக்கையை ஆழப்படுத்துவது திருச்சபை. நான் திருச்சபை என்பது ஒரு தனி நபருடைய இருதயத்தை எடுத்து பேசுகிறேன். நாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுவார், நீங்களே அந்த ஆலயம், you are the temple of God என்று சொல்வார். நாமெல்லாம் கடவுளுடைய ஆலயம். இந்த திருச்சபையிலே 49வது சபை தினத்தை கொண்டாடுகிற இறை மக்களாகிய கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய திருச்சபை நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற இடம்.
தோமா அவருடைய விழாவிலே என் கையை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்றார். 8 நாளைக்கு பின்பு தோமா இருக்கிற இடத்திலே உயிர்த்த கிறிஸ்து வந்து கைகளை நீட்டி 27ஆம் வசனத்திலே, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். அங்கே ரொம்ப அழகாக சொல்வார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாகிறார்கள் விசுவாசியாகிறீர்கள் என்று அங்கே உயிர்த்த கிறிஸ்து இந்த தோமாவிடத்திலே சொன்னார். அன்பார்களே, நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற இடம் திருச்சி. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இதற்கு சாட்சி. நம்ம குடும்பத்தில் எத்தனை காரியங்கள் நம்ம நல்லதை பெற்றிருக்கிறோம். அப்படிதான் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியாக இருந்ததுதான் பல வேலைகளை நிறைய பேர் நல்ல வேலைகளை பெற்றீர்கள். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தால் நம்முடைய திருச்சியில் எத்தனையோ என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ஸ்காலர்ஸ், இத்தனை குடும்பங்கள் நம்முடைய சபையில ஒவ்வொருவரையும் விரல் விட்டு சொல்ல முடியும். இது நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய உழைப்பினாலே கிடைத்த பணத்தினால் கிடைத்தது அல்ல. கடவுள் மீது நீங்கள் எல்லாம் கொண்ட நம்பிக்கை, இந்த ஆலயத்தின் மீது கொண்டிருந்த பற்றுதல், ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையோடு கண்ணீரோடு பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபம், நீங்கள் கடினமாக உழைத்து வேலை செய்து பிசினஸ் பண்ணி தொழில் செய்து இரவு பகலாக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபத்தோடு இந்த திருச்சபையில் இருந்து ஆண்டவரிடத்தில் கேட்டீர்கள். திருச்சபை நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற ஒரு நம்பிக்கையை ஆழப்படுத்துவது நம்முடைய திருச்சபை. ஒருபோதும் திருச்சபை நீங்கள் பார்க்க பிள்ளைகள் சந்ததி திருச்சபை தூக்கிக் கொண்டே இருக்கிறது, திருச்சபை கட்டி கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற இரண்டாவதாக உயிர் தாண்டவரால் ஆற்றப்படுத்துகின்ற திருச்சபை எத்தகைய நிலையில் செயல்படுகிறது என்றால், பணிந்திட முனைத்திடும் திருச்சபை. பணிந்திட முனைத்திடும் அல்லது முனைத்திடும் திருச்சபை. The church that strives to serve அல்லது service என்று சொல்லலாம். இங்கே இந்த தோமா இப்போது தோமாதான் மிகுந்த சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் அந்த 28வது வசனத்தை படிக்கலாம். ஆமா, இந்த உயிர்த்த கிறிஸ்து கையை காட்டுகிறார், காயப்பட்ட கையை காட்டுகிறார். நீ அவிசுவாசியாகிறாமல் விசுவாசியாயிரு, இதோ விரலை இதிலே போட்டு சொல்லுகிறார். தோமா அதிர்ந்து போகிறார். தோமா ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், என் ஆண்டவரே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று அந்த இடத்திலே அவர் பணிகின்றார். தன்னுடைய நம்பிக்கையிலே ஆழப்பட்ட தோமா உயிர்த்த கிறிஸ்துவிலே தான் ஆற்றல் படுத்தப்பட்ட தோமா அங்கே பணிகின்றார். உயிர்த்த கிறிஸ்துவை கண்டு என் ஆண்டவரே, என்னுடைய இறைவனே என்று அந்த இடத்திலேயே பணிந்து விட்டார், தொழுது விட்டார். அதுவரையிலும் ஆண்டவரே என்று சொல்லி அரசர்களை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அரசர்களுக்கு ஆண்டவர் என்கிற பெயரை போட்டு ரோம அரசர்களை ஒரு கடவுள் சார்பிலே அழைத்துக் கொண்டிருந்த போது உயிர்த்த கிறிஸ்துவை கண்ட தோமா, என்னுடைய ஆண்டவரே, என் இறைவனே என்று மிக ஆழமாக அழைக்கிறார். அது ஒரு வர்ஷிப்பாக பார்க்கப்படுகிறது. இவன் ஆண்டவரை அழைப்பது, ஆண்டவரை அறிவிப்பது ஒரு வழிபாடாக இடத்திலே பார்க்கப்பட்டது என்று சொல்லி பார்க்க முடியும். C.D. Dodd என்பவர் சொல்கின்ற போது, worship is the responding affirmatively accepting God, opening life to God என்று சொல்வார். அதாவது வழிபாடு, தொழுகை என்பது கடவுளை உறுதியோடு ஏற்றுக்கொள்வது, கடவுளுக்கு வாழ்க்கையை திறப்பது, யதார்த்தத்தை கடவுளில் மகிழ்ச்சியோடு கண்டு கொள்வது
இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த தோமா உயிர்த்த கிறிஸ்துவை பார்த்தபோது மனம் கொள்ளா மகிழ்ச்சி கொண்டு உள்ளம் ஊறிப்படைந்து என் ஆண்டவரே என்னுடைய கடவுளே என்ற இடத்திலே பணிந்து இருக்கிறார். திருச்சபை நம்மை கடவுளின் பாவத்திலே பணிவதற்கு அது முனைப்பு காட்டுகிறது. இந்த சபை விழாவை கொண்டாடுகின்ற நமக்கு நம்முடைய திருச்சபை, இந்த பரிசுத்தாலை திருச்சபை நாம் கடவுளுடைய பாதத்திலே பணிவதற்கு அது நமக்கு முனைப்பு காட்டுகிறது என்பதை இந்த தோமாவின் காட்சி நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. இங்கே தோமா என் கடவுளே என் ஆண்டவரை 2 வேர்ட்ஸ் பயன்படுத்துவார். நீங்கள் அந்த பகுதியை பார்த்தால் ரொம்ப அழகாக தெரியும். மை காட், அந்த காட் என்கிற வார்த்தை கடவுளே, கடவுள் என்கிற அந்த உச்சரிப்பிற்கு God is immanent and transcendent என்ற 2 சொற்கள் அதுக்குள்ளே. God is immanent God, உள்ளே உறைந்திருக்கிற கடவுள். மனிதருக்கு உள்ளே உறைந்திருக்கிற கடவுள். உயிர்த்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்திலே கடவுளே என்று அழைத்து இந்த தோமா சொல்லுகிறார். Transcendent God, கடவுள் இயல் கடந்து நிற்பவர். கடந்து நின்று ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே உறைந்திருப்பவர் கடவுள் என்பதை இந்த வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. அதுபோல் லார்ட் என்கிற வார்த்தை, ஆண்டவரே என்கிற வார்த்தை குரியகோஸ், அதாவது கிங், அரசனை அழைக்கின்ற வார்த்தை. இங்கே இந்த தோமா ரோம அரசன் கொமித்தியானை அழைப்பதல்ல, உயிரோடு இருந்த ஆண்டவரை நான் அழைக்கிறேன் என்று மிக உறுதியாக இந்த இடத்திலே சொல்வதை நாம் கண்டுகொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே திருச்சபை கடவுளை தொழுதிட நம்மை ஆயத்தப்படுத்துகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். 3வதாக உயிர் தாண்டவரால் ஆற்றப்படுத்துகிற திருச்சபை மிக முக்கியமாக சான்றாகிட துணிந்திடும் திருச்சபை. திருச்சபை என்பது நம்பிக்கையை ஆழப்படுத்துவது, திருச்சபை என்பது தொழுதிட நம்மை ஆயத்தப்படுத்துவது, 3வதாக சான்றாகிட துணிவு தருவது. The church that dares to be a witness. திருச்சபை சாட்சியாக மாற நம்மை துணிவு காட்டுவது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த தோமா அதற்கு மிகுந்த ஆதாரம். கிறிஸ்துவனுடைய காயங்களை கண்ட தோமா தன்னை உயிருள்ள சாட்சியாளனாக மாற்ற துணிகின்றார். இந்த ஆண்டவரோடு கூட வாழ்ந்தவர், ஆண்டவரோடு கூட பயணித்தவர், இயேசுவுடைய திருப்படியிலே உணர்ந்திருந்தவன் இப்போது மனதுக்குள்ளே உணர்கிறான், இந்த ஆண்டவரோடு மறிக்கிற வாக்கியத்தை நான் விட்டுவிட்டேனே, இந்த உன்னதமான இயேசுவுடைய சாவு மரணத்திலே என்னால் பங்கு கொள்ள முடியவில்லையே என்று நினைத்தவன் உயிரோடு அந்த கிறிஸ்துவின் காட்சியை கண்டபோது துணிச்சல் அடைகிறார். ஒரு சாட்சியாளனாக மாற வேண்டும், உயிர்த்த கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று விரைந்து செல்லுகின்றார். ஆழமான நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. பக்தியிலே பணிந்தவன் பூமியின் கடையெல்லை வரைக்கும் செல்லுவதற்கு துணிந்து போகிறார். அதுவரையில் இயேசு சொன்னார், கம் அண்ட் see, வந்து பாருங்கள். சிலர் கேட்பார்கள், ரவி நீர் எங்கே தங்குவீர், உம்முடைய வீடு எங்கே, உம்முடைய பணி என்னது, உம்முடைய வாழ்விடம் என்னது என்று கேட்ட சீடர்களிடத்திலே வாருங்கள் வந்து பாருங்கள் என்று இயேசு சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போது தாமஸ் சொல்லுகிறார், உயிர்த்த கிறிஸ்து ஏற்கனவே சொல்லுகிறார், சென்று அறிவியுங்கள், go and preach the word of God, அல்லது go and proclaim the word of God. கடவுளுடைய வார்த்தையை அறிவியுங்கள், உயிர்த்த கிறிஸ்துவை அறிவியுங்கள் என்ற உயிர் தாண்டவருடைய காட்சியை பெற்றவர் புறப்பட்டு சென்றார். அவர் போய்
கிறிஸ்து உயிரோடு என்பதை அறிவிக்கிறார். இந்த தோமா உயிர்த்த கிறிஸ்துவனுடைய காட்சியை கண்டவர். அந்த காயத்தை கண்டவர், காயத்திலிருந்து உணர்வு பெற்றவர். அவன் நடைப்பயணமாக வந்தான். வட இந்தியாவிலே தரை மார்க்கமாக அவன் பயணப்பட்டு கிபி 52 இந்தியாவுக்குள்ளே நுழைந்தார். வட இந்தியாவின் சிந்து நதி பகுதியிலே உயிர்த்த கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார். அங்கே பல பிராமணர்கள், இந்திய நாட்டிலே ஜாதிய முறைமையிலே உயர் வகுப்பினர் இருந்த அந்த பிராமணர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார். பலர் அவரை அவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். கிங் குட்டபோரஸ் என்கிற ஒரு அரசன், அந்த அரசன் இந்த தோமாவை அங்கீகரிக்கிறார். கேரளாவுடைய கடலோர பகுதியிலே நடைப்பயணமாக கிறிஸ்துவை குறித்து அறிவித்து வருகிறார். கேரளா, தமிழ்நாட்டினுடைய கடலோர கிராமங்களிலே நடந்து வந்து உயிர்த்த கிறிஸ்துவை பற்றி தோமா அறிவிக்கிறார். 7 சபைகளை உருவாக்கினார். தோமா கடலோர பகுதிகளிலே 7 சபைகளை உருவாக்கினார். அதிலே ஒரு சபைதான் நமக்கு பக்கத்திலே அழகிய மண்டபத்திலே அதனுடைய பகுதியிலே இருக்கிற அறப்பள்ளி என்கிற ஒரு தோமாவாலே உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய திருச்சி. அது இன்றைக்கும் இருக்கிறது. சென்னையிலே மயிலாப்பூர் பகுதியிலே ஒரு பூசாரியினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார் இந்த தோமா. சின்னமலையிலே தியானம் செய்கிறார். ஈட்டியாலே குற்றப்பட்டு இந்த தோமா அவர் சான்றாளராக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். 21/12 கிபி 72ஆம் ஆண்டு இந்தியாவுடைய அப்போஸ்தலராக இந்த தோமா சென்னைக்கு அருகிலே இருக்கிற சின்னமலை என்கிற பகுதியிலே அவர் இரத்த சாட்சியாம் ஈட்டியாலே குத்தப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தார். உயிர்த்த ஆண்டவரால் ஆற்றல் படுத்தப்படும் திருச்சபை தான். திருச்சபை என்பது கடவுளாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராலே ஆற்றல் படுத்தப்பட்ட ஒன்று. தோமா நம்பிக்கையிலே ஆளப்பட்டார். கடவுளை பணிவதிலே முனைப்பு காட்டினார். ஒரு சாட்சியாளனாக தோமா திருச்சபைக்கு வித்தாக மாறினார். இன்னைக்கு தோமாவாலே கிறிஸ்தவம் இந்திய நாட்டிலே, நம்முடைய பகுதியிலே, நம்முடைய சுற்றுவட்டாரங்களிலே இந்த கிறிஸ்தவம் உறுதி பெற்றது. அன்பார்களே, 49வது சபை திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 49 ஆண்டுகளாக நம்முடைய குடும்பங்களை அந்த உயிரோடு எழுந்த கிறிஸ்து தன்னுடைய வல்லமையினாலே, தம்முடைய ஆற்றலினாலே, அந்த உயிரோடு எழுந்த கிறிஸ்து இந்த திருச்சபை மூலமாக நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிறார். திருச்சபை நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற இடம். திருச்சபை கடவுளை பணிவதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகின்ற இடம். மூன்றாவதாக திருச்சபை நம்மை சாட்சிகளாக இந்த பகுதியை நிலைநிறுத்துகின்ற இடம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது. ஒரு முள்ளுக்கு இடையிலே ஒரு அழகான ரோஜா எவ்வளவு அழகாக அது மலர்ந்து வருகிறதோ அது போன்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. முள்கள், துன்பங்களின் மத்தியிலே வாழுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, இழப்புகள் வருகிறது, கடினங்கள் வருகிற போது நாம் யாரும் துவண்டு போகக்கூடாது. நீங்கள் ஒருபோது துவண்டு போகக்கூடாது. துன்பங்களிலே ஆண்டவர்களே பற்றுதலாக ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை கடவுளிலே ஆழப்படுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் வந்து கொண்டே இருக்கிறதோ அவ்வளவு கவனம் ஆண்டவர்களை நெருங்குங்கள். திருச்சபையை வந்து முழந்தாவிட்டு செல்லுங்கள். உங்களை ஆண்டவர் சாட்சிகளாக உயர்த்தினார். திருச்சபை படிப்படியாக கடந்த திருச்சபை வளர்த்தி கொண்டிருக்கிறார். சபையின் செயலர் சார் அந்த ரிப்போர்ட்டை படித்தார். அதிலே ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்த திருச்சபை வளர்த்துகிறார். இங்கே பணி செய்கிற போதகர்கள் மூலமாக, இங்கே திருச்சபை கட்டி காக்கிற சபை மூப்பர்கள் மூலமாக, இறைமக்கள் மூலமாக, உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகள் மூலமாக
இங்க இருக்கிற முன்னாள் நீக்கமார்கள், பெரியவர்கள் எல்லாருடைய உழைப்பாலே, கொடையாலே, ஜெபத்தாலே திருச்சபை சாட்சியின் திருச்சபையாக இந்த கிராமத்திலே ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப கடவுள் பற்றுள்ள மக்கள். நான் அதிகமாக இந்த மக்களை கவனித்திருக்கிறேன். அவருடைய பக்தி, அவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவை நேரடியாக அனுபவமாக்காவிட்டால் அவர்கள் இந்த வழியாக செல்கிற போது உயிர்த்த கிறிஸ்துவை இடத்திலிருந்து சாட்சியாக ஏற்றி செல்கிற அனுபவங்களை அன்பார்களே, உடைய குடும்பங்களை கடவுள் ஆஸ்வதிக்கட்டும், திருச்சபை மேலும் வளரட்டும், கடவுள் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தரட்டும். நாம் எப்போதும் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற இடமாக திருச்சபையை பார்ப்போம். நம்மை கடவுளுடைய பாதத்திலே பணித்து வாழுகின்ற இடமாக திருச்சபையை பார்ப்போம். சாட்சியின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற இடமாக திருச்சபையை பார்ப்போம். கடவுள் தாமே வார்த்தைகள் வழி நம்மை ஆஸ்வதிக்கட்டும். அத்தகைய எண்ணத்தோடு இந்த திருவுடலை முதிரத்தையும் பெற்றுக் கொள்வோம். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் உடல் முதிரம் நம்மை இந்த உலகிலே ஒரு சான்றாளர்களாக மாற்றட்டும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழுவோம். ஆண்டவர் தாம் இந்த வசனங்கள் வழி நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. ஏமாற்றுவதற்காக நம்முடைய சபையுடைய கணக்கர் மிஸ்டர் தீபத்தி அவர்கள். ദൈവനാമം മഹത്വമുണ്ടാകട്ടെ. ആദ്യമായി ഉദ്യോഗസ്ഥരെ അനുമോദിക്കൽ, അത് കഴിഞ്ഞ് വിദ്യാർത്ഥികളെ അനുമോദിക്കൽ. ആദ്യമായി ഉദ്യോഗസ്ഥർ. നമ്മുടെ സഭയിൽ ജിനിഷ മോഹന്റെ ESI ഡിസ്പെൻസറിയിലെ ഫാർമസിസ്റ്റായിട്ട് ജോലി കിട്ടിയിരിക്കുന്ന ജിനിഷ മോഹന്റെ ഫാർമസിസ്റ്റ് ജിനിഷ മോഹന്റെ സഭയുടെ ജിനിഷ മോഹൻ മുന്നിലൂടെ കടന്നു വന്നത് ഈ ഉപകാരം സ്വീകരിക്കണം. ജിനിഷ മോഹന്റെ സഭയുടെ പേരിലുള്ള പ്രശംസകൾ അർപ്പിച്ചു കൊടുക്കുകയാണ്. ഇപ്പോൾ നമ്മുടെ ചീഫ് ഗസ്റ്റ് റോളിന്റെ ആടിന്റെ പാസ്വേഡ് അതിപ്പോ നൽകുന്നതായിരിക്കില്ല. അടുത്ത വിദ്യാർത്ഥികളെ അനുമോദിക്കൽ. BE മെക്കാനിക്കൽ എഞ്ചിനീയറിംഗിൽ നിന്ന് ഗ്രാജുവേഷൻ നേടിയിരിക്കുകയാണ്. പരിമള ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് ചെന്നൈയിൽ നിന്ന് മെക്കാനിക്കൽ, അണ്ണാ യൂണിവേഴ്സിറ്റിയിൽ നിന്ന് മെക്കാനിക്കൽ എഞ്ചിനീയറിംഗിൽ ബിരുദം നേടിയിരിക്കുകയാണ്. ഇപ്പോൾ സൗദി അറേബ്യയിൽ എഞ്ചിനീയറായി വർക്ക് ചെയ്യുന്നു. ജോലി സംബന്ധമായിട്ട് സൗദി അറേബ്യയിലാണ് ഇപ്പോൾ ഒന്ന് മാറാവുന്ന ഉപകാരം ഏറ്റുവാങ്ങേണ്ടത്. അടുത്തതായി MSc മൈക്രോബയോളജിയിൽ PG ഗ്രാജുവേഷൻ നേടിയ ജിത്തു രാജ് ആണ്. ജിത്തു രാജ് അളഗപ്പ യൂണിവേഴ്സിറ്റിയിൽ നിന്നും ഗ്രാജുവേഷൻ നേടിയിരിക്കുന്നു. അത് ജോലി സംബന്ധമായി ബാംഗ്ലൂരിലാണ്. ഫാമിലിയിൽ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ആ ഉപകാരം ഏറ്റുവാങ്ങേണ്ടവരെ ജിത്തു രാജിനെ സഭയുടെ പേരിലുള്ള എല്ലാ പ്രശംസകളും അർപ്പിച്ചുകൊള്ളുകയാണ്. അടുത്തതായി BSc ഫിസിക്സ് ബിരുദം തമിഴ്നാട് ആർട്സ് ആൻഡ് സയൻസ് ഗവൺമെന്റ് കോളേജിൽ ഫിസിക്സ് നാഗപൂരിൽ നിന്നും പഠിച്ച് MSc യൂണിവേഴ്സിറ്റിയിൽ നിന്നും ഫിസിക്സിൽ ബിരുദം നേടിയ ആൻഡ്രൂ സുർജിത്തിന് ഈ ഉപകാരം ആൻഡ്രൂ സുർജിത്തിന് സഭയുടെ പേരിലുള്ള ഉപകാരം നൽകുകയാണ്. അടുത്തതായി BA ക്രിമിനോളജി കാലിഫോർണിയ യൂണിവേഴ്സിറ്റിയിൽ പഠിച്ച് കാലിഫോർണിയ യൂണിവേഴ്സിറ്റിയിൽ നിന്നും BA ക്രിമിനോളജിയിൽ ബിരുദം നേടിയിരിക്കുന്ന ആഷിനെ സഭയുടെ പേരിലുള്ള ആശംസകൾ അർപ്പിച്ചുകൊള്ളുകയാണ്. അടുത്തതായി അലക്സ് ഇമാനുവൽ അസർ കോളേജിൽ പഠിച്ച് ഫാർമസി B.Com പഠിച്ച് കോഴ്സ് കംപ്ലീറ്റ് ചെയ്തിരിക്കുകയാണ്. അലക്സിനെ സഭയുടെ പേരിലുള്ള ഉപകാരം നൽകിക്കൊള്ളുകയാണ്. അടുത്ത്
അതായത് നന്ദി അർപ്പിക്കുക എന്നുള്ളതാണ് എൻ്റെ കർത്താവ്. അതിലേക്ക് കിടക്കുന്നതുകൊണ്ട് ഈ നമ്മുടെ സഭ സ്ഥാപിതമായിട്ട് 35ാമത് സഭാവാർഷികവും 49ാമത്തെ സഭാദിനവും ആഘോഷിക്കുവാൻ ദൈവം നൽകിയ കൃപയ്ക്കായി ദൈവത്തിന് നന്ദി അർപ്പിക്കുന്നു. അങ്ങനെ വെറുതെ ഒറ്റ വാക്കിൽ നന്ദി അർപ്പിച്ചു കൊണ്ടുപോകാൻ പറ്റുന്ന ഒരു കാര്യമല്ല. കാരണം ഇന്ന് ഇവിടെ കൈയടിച്ച് പാട്ട് പാടിയപ്പോൾ എനിക്ക് ഒരു മനസ്സിൽ ഒരു ഇത് തോന്നി. 49 വർഷം കടന്നു പോയിരിക്കുന്നു. ഈ സ്ഥാപിതന്മാരും അന്നത്തെ ആദ്യകാല ആരാധനയിൽ പങ്കെടുക്കുന്നവരൊക്കെ ഇരിക്കുകയാണ്. അവർക്കൊന്നും വയസ്സാകുന്നില്ല എന്നൊരു തോന്നല്. ഞാൻ ഇവിടെ ഈ 49 വയസ്സ് പോകുമ്പോൾ അവിടെ അന്ന് ലീക്കനായിട്ടുള്ളവർ ഇന്ന് ഈ സഭയിൽ ഇരിക്കുന്നു. അന്നത്തെ വിശ്വാസികൾ ഇവിടെ 90% ഇവിടെ പങ്കെടുക്കുന്നു. ഇവരുടെ വയസ്സുകൾ ബാക്കിലോട്ട് പോകുന്നു എന്നുള്ള ചിന്തയുണ്ട്. അത് ദൈവത്തിന്റെ ഒരു പ്രവൃത്തിയാണ്. എല്ലാവരും പറയും പഞ്ചക്കാല സഭ ഒരു അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സഭയാണ്, അതിന്റെ ഫലം ഉണ്ട് എന്ന്. ഇന്ന് നമ്മുടെ ഭാഷ പറഞ്ഞു അത് അനേകരുടെ കണ്ണീരാണെന്ന്. കഴിഞ്ഞ ദിവസം ഇവിടെ വന്ന കൺവെൻഷൻ പ്രാർത്ഥിക്കുകയും പറഞ്ഞു ഇവിടെ വന്നപ്പോൾ പ്രത്യേക ഒരു അനുഗ്രഹമാണെന്ന്. ആ ഒരു അനുഗ്രഹം തന്നെയാണ് ഇന്ന് ഇവിടെ സംഭവിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്. കാരണം ഞാനും പലപ്പോഴും ടി വിയിലൊക്കെ ലൈവ് പ്രോഗ്രാം കാണുമ്പോൾ അവിടുത്തെ ആ ഒരു ബ്രൈറ്റ്നസ് പ്രസന്നത കാണുമ്പോൾ എനിക്കൊരു അതിശയം തോന്നി. ഈ സഭയൊക്കെ ഇങ്ങനെ ഇരിക്കുന്നു, നമ്മുടെ സഭയൊക്കെ ഒരു ഇരുന്നടക്കുന്നത് പോലെ ഇരിക്കുന്നു. ഇന്നും ആദ്യമായിട്ട് എനിക്ക് അതൊരു പ്രസന്നത, ഒരു ബ്രൈറ്റ്നസ് ഇതിനകത്ത് കാണാൻ കാരണമുണ്ട്. കാരണം അത് തന്നെ എല്ലാവരുടെയും ഡ്രസ്സിങ്ങും അവരുടെ ഫ്രഷ്നെസ്സും പിന്നെ ഈ സ്ഥാപിതന്മാരായിട്ടുള്ള ആദ്യകാല പ്രവർത്തകരെല്ലാം നല്ല സുഹൃത്തുക്കൂടെ ഇരിക്കുന്നതും കൊയറിന്റെ ഡ്രസ്സും എല്ലാം കണ്ടപ്പോൾ ഇതും ഒരു വലിയൊരു ബ്രൈറ്റ്നസ് ഉള്ള ഒരു അനുഗ്രഹമുള്ള സഭയായിരിക്കുന്നു. ഇത് തന്നെയാണ് കർത്താവ് നമ്മളെ ധാരാളമായി അനുഗ്രഹിച്ചിരിക്കുന്നു. 50ാം വർഷം അടുത്ത ഗോൾഡൻ ജൂബിലി നമ്മൾ ആഘോഷിക്കാൻ പോകുന്നു. അത് നമ്മളെ കാണുവാൻ ദൈവം ഇടയാക്കട്ടെ. തുടർന്ന് 50 ഇങ്ങനെയാണെങ്കിൽ ഈ വയസ്സ് പുറകോട്ട് പോവുകയാണെങ്കിൽ നമ്മൾ എല്ലാവരും 75 വയസ്സിൽ കാണും. അതിന് ദൈവം നമ്മളെ 75ാം വാർഷികവും കാണും. അതിന് ദൈവം നമ്മളെ ഇടയാക്കട്ടെ എന്ന് ഞാൻ പറഞ്ഞുകൊണ്ട് ഞാൻ എൻ്റെ കർത്തവ്യത്തിലേക്ക് കടക്കുകയാണ്. ഈ സമയം നമ്മുടെ ഈ സ്ഥാപിതരായ ശ്രീമാൻ ഡയറി സ്വദേശിയ മറ്റ് ശുശ്രൂഷകർ, ആരംഭത്തിലുള്ള സെക്രട്ടറിമാർ, മറ്റ് സഹവിശ്വാസികളെല്ലാം ഇന്ന് നിത്യതയിലായിരിക്കുന്നു, കർത്തൃ സന്നിധിയിലായിരിക്കുന്നു. അവരെ ഒരു നിമിഷം നമുക്ക് ഇപ്പോൾ ഓർമ്മിക്കേണ്ടതാണ്. അവരെ ഓർമ്മിച്ചുകൊണ്ട് ഞാൻ കർത്തവ്യത്തിലേക്ക് കടക്കുകയാണ്. ആദ്യമായി നന്ദി അറിയിക്കേണ്ടത് സ്നേഹവും ബഹുമാനവുമുള്ള നമ്മുടെ സഭാ ശുശ്രൂഷകൻ ഇവാഞ്ചലിസ്റ്റ് ജോസഫ് നാസാർ GTH പാസ്റ്റർ അവர்களാണ്. അദ്ദേഹം നമ്മുടെ സഭയിൽ വന്നിട്ട് ഇപ്പോൾ 3 വർഷം തികയുകയാണ്. ഈ 3 വർഷം കൊണ്ട് അനേക സംഭാവനകൾ ഇവിടെ കാഴ്ചവെച്ചിരിക്കുകയാണ്. കഴിഞ്ഞ വർഷം തന്നെ 14.5 ലക്ഷം രൂപയുടെ വരവ് നമുക്ക് നേടിത്തന്നു. ആവറേജ് നോക്കുമ്പോൾ മാസം 1,20,000 രൂപയോളം ഉള്ള വരവാണ് ഉണ്ടായിരിക്കുന്നത്. ചില പാസ്വേഡ് ചർച്ചകളിൽ പോലും അസസ്മെന്റ് എടുക്കാൻ നിവൃത്തിയില്ലാതെ വരുമ്പോൾ ഈ സഭയിൽ 1,20,000 രൂപ മന്ത്ലി ആവറേജ് എന്ന് പറയുമ്പോൾ അത് ഒരു വലിയ എമൗണ്ട് തന്നെയാണ്. അങ്ങനെയുള്ള പ്രവർത്തനങ്ങൾ മറ്റുമല്ല, നമ്മുടെ ജനുവരിയിലെ നമ്മുടെ ചർച്ച് ഡേയുടെ പറ്റി കാര്യങ്ങൾ ആലോചിച്ചു, ചർച്ച് ഡേ തീരുമാനിച്ചു, അങ്ങനെ നടത്തും. അങ്ങനെയായപ്പോഴാണ് ഫെബ്രുവരിയിൽ ആദ്യം ഈ ചന്ദ്രൻ നഴ്സറിയുടെ വസ്തു വിൽക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു. അഡ്വാൻസ് ആയില്ല എന്നുള്ള ഒരു ലെവലിൽ നിൽക്കുന്ന സമയം. അങ്ങനെ ഉടനെ സെക്രട്ടറി പാസ്റ്റർ എല്ലാവരും കൂടെ കൂടി ആലോചിച്ച് പെട്ടെന്ന് തന്നെ സഭാജനങ്ങളെ അറിയിക്കുകയും അഡ്വാൻസ് കൊടുക്കുകയും ചെയ്തു. ഫെബ്രുവരിയിൽ കൂടി ആലോചിച്ചപ്പോൾ നമ്മുടെ വരുമാനം എങ്ങനെ കണ്ടെത്തണമെന്നായി. അങ്ങനെയായപ്പോൾ നമ്മുടെ ജനുവരിയിലെ ക്ലോസിംഗ് ബാലൻസ് 1,72,000 രൂപയാണ്. ഏകദേശം ടോട്ടലി 18 ലക്ഷത്തോളം ആവും ഇത് വസ്തു വാങ്ങാൻ. 10.25 ലക്ഷം രൂപ ഇത് ചന്ദ്രൻ നഴ്സറിക്കും ബാക്കിയുള്ള ഡോക്യുമെന്റ് എല്ലാം കൂടെ ചേർത്ത് 13 ലക്ഷത്തോളം രൂപ വേണം. ഇതെങ്ങനെ കണ്ടെത്തുമെന്ന് അപ്പോഴും മാസ്റ്റർ പറയും എല്ലാം നടക്കും സാറേ. അങ്ങനെയാണ് സെക്രട്ടറി ഒരു ആലോചനയുമായിട്ട് വന്ന് നമുക്കൊരു ഇത് ലക്കി ഡ്രാ വെക്കാമെന്നുള്ള ആലോചന വന്ന് അതിനടുത്ത് വരികയും അടുത്ത ലക്കി ഡ്രാ ആലോചിച്ചു. ലക്കി ഡ്രായുടെ ബുക്ക് 200 ബുക്ക് 25 ബുക്ക് ടിക്കറ്റ് വെച്ച് 200 ബുക്ക് 5000 ടിക്കറ്റ് ഇതെങ്ങനെ വിൽക്കുമെന്നായി. അത് പാസ് പറഞ്ഞു ഞാൻ വിറ്റ് തരാം. അത് നമുക്കറിയാം നമ്മുടെ സഭയിൽ ഒരു വേറെ ഫാഷനൊന്നും ഇല്ലാത്ത ഓരോ ബുക്ക് വെച്ച് 80-90 ബുക്ക് വിൽക്കും. ബാക്കി എന്ത് ചെയ്യാന്ന് പാസ് ഒരു കാര്യം ഞാൻ വിറ്റ് തരാം. നമ്മളായിട്ട് ചെന്ന് പലയിടത്തും പോയി ഒരു ബുക്ക് കൊടുക്കേണ്ടടുത്ത് ഭാഷ കൊണ്ടുപോകുമ്പോൾ 2-3 ബുക്ക്
കാര്യം ഒരു ഉദാഹരണം പറയാം. ഏത് മരണ വീട്ടിലും സഞ്ജീവനി വീട്ടിലും പ്രാർത്ഥന വീട്ടിലും അദ്ദേഹത്തിന്റെ സഞ്ചി ബുക്കുകൾ കാണാം. ഒരിടത്ത് ഞാൻ പാസ്റ്റർകൂടെ സംസാരിച്ചിട്ട് ബന്ധുവിന്റെ അടുത്ത് പറഞ്ഞു ഒരു ബുക്ക് എടുക്കണമെന്ന്. പറ്റില്ല, നമ്മുടെ പിള്ളേരെ ഇതെടുത്തിട്ടുണ്ട്, അതെടുക്കാം. കുറച്ച് കഴിഞ്ഞ് ഞാൻ അവിടെ പോയി ആരാധന കഴിഞ്ഞ് വൈകിട്ട് പറഞ്ഞു ഞാൻ അവർക്കൊരു ബുക്ക് കൊടുത്തത്. അങ്ങനെ ആരെ വശീകരിച്ച് ബുക്ക് കൊടുത്ത് ഏകദേശം 90% ബുക്ക് കൊടുത്തു. ആ ബുക്ക് എടുത്തതിന്റെ കാരണം പാസ്റ്റർ തന്നെയാണ്. ഈ 20 ബുക്കേ ബാലൻസ് ഉള്ളൂ. എനിക്ക് തോന്നുന്നു അങ്ങനെ സമയം കിട്ടിക്കാണില്ല എന്ന് തോന്നുന്നു. DPS-ഉമായിട്ടും ഈ 24 hours ഓൺ ഡ്യൂട്ടിയിലാണ്. സമയം കിട്ടാത്തതുകൊണ്ടാണോ എന്നറിഞ്ഞുകൂടാ. കിട്ടിയിരുന്നുവെങ്കിൽ ആ 20 ബുക്ക് കൂടെ ഇങ്ങനെ വിൽക്കുമായിരുന്നു. ഇനി പൈസ വേണം. അങ്ങനെ ആ പാസ്റ്റർ കണ്ടത് തിരിച്ച് ബാക്കി എങ്ങനെ രൂപ ഇതില് ഏകദേശം 5-5 ലക്ഷം രൂപ ഇതിന്റെ ഉള്ളതും ബാലൻസ് എല്ലാം കൂടെ ചേർത്ത് അത്ര വരും. ബാക്കി എങ്ങനെ ഉണ്ടാക്കുമെന്ന് ചോദിച്ചപ്പോൾ ജ്യൂവൽസ് ആരെന്തെങ്കിലും സഭയിൽ എല്ലാവരും അഡ്വാൻസ് ആയിട്ട് വാങ്ങി നമുക്ക് 3 മാസത്തിനകത്ത് ഇടപാട് ചെയ്യണം. ഉടനെ കഴിഞ്ഞ മാസം ഞാൻ അഡ്വാൻസ് ആയിട്ട് പണം വെച്ചെടുത്തോളം വെച്ചിരിക്കണം, നമുക്ക് വാങ്ങാവുന്നത്. അങ്ങനെ എല്ലാത്തിനും മുൻപന്തിയിൽ നിന്ന് ഈ 13 ലക്ഷം രൂപയുടെ എക്സ്പെൻസിന് മുഖ്യ സൂത്രധാരൻ എന്ന് പറയുന്നത് നമ്മുടെ സഭാ ശുശ്രൂഷകനാണ്. അങ്ങനെ ഇന്നൊരു കട്ടിടം നടത്തുവാനുള്ള അതിനെ വിജയിപ്പിക്കുവാനുള്ള കാരണം അതുപോലെ സ്പോൺസറായിട്ട് വേണ്ട മറ്റു സാധനങ്ങൾ ഒരുപാട് പേരെടുത്ത് അങ്ങനെയുള്ള സാധനങ്ങൾ വാങ്ങി തന്നു. ടിക്കറ്റ് സ്പോൺസറായിട്ട് അടിച്ചു തന്നു. ഇങ്ങനെ നിരവധി കാര്യങ്ങൾ ചെയ്തു തന്നിരിക്കുകയാണ്. ഇന്നലെ ഉറക്കമില്ലാന്ന് തോന്നുന്നു. ഇന്നലെ 12:30 മണിക്ക് ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. നാളത്തെ ലൈവ് പ്രോഗ്രാമിൽ അത് ചെയ്യണമെന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഫസ്റ്റ് പോകുന്ന എനിക്ക് ഇനി കുറച്ചുകൂടെ പരിപാടിയുണ്ട്. രാവിലെ 7 മണിക്ക് വന്നപ്പോൾ ഇവിടെ നിൽക്കുന്നു. ഇനി പോയാണ് എനിക്ക് വിളിച്ചു വരാൻ. അങ്ങനെ ഉറക്കമില്ലാതെ ഉള്ള പ്രവർത്തനങ്ങൾ ചെയ്ത് നമ്മുടെ സഭയിലെ എല്ലാ കാര്യങ്ങളും മുന്നോട്ട് കൊണ്ടുപോകുന്ന നമ്മുടെ സഭാ ശുശ്രൂഷന് സഭയുടെ പേരിലും സഭാ കമ്മിറ്റിയുടെ പേരിലും ഉള്ള ഹാർദവുമായ നന്ദിയെ ഞാൻ രേഖപ്പെടുത്തി. അടുത്തതായി അതോടൊപ്പം കൊച്ചമ്മയും ഈ സഭയിലെ എല്ലാ ആരാധനകളിലും പങ്കെടുക്കുകയും കുഞ്ഞുങ്ങളുമായിട്ട് ഒന്ന് സഹകരിച്ച് എല്ലാ കാര്യങ്ങളും നടത്തിക്കൊണ്ടുപോകുന്ന കൊച്ചമ്മയ്ക്ക് കുഞ്ഞുങ്ങൾക്ക് കൂടെ ഈ അവസരം ഞാൻ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുകയാണ്. അടുത്തതായി നന്ദി രേഖപ്പെടുത്തേണ്ടത് അറിയിക്കേണ്ടത് അവർ ചീഫ് ഗസ്റ്റ് റവറൻഡ് ആൽവിൻ ഡേവിഡ് രാജ് MA MPhil അവർക്കാണ്. അവരുടെ ഒരു മാസത്തിന് മുമ്പ് അദ്ദേഹത്തെ സമീപിക്കുകയും അദ്ദേഹത്തോട് സംസാരിക്കുകയും ഈ ടിക്കറ്റ് കൊടുക്കുമ്പോൾ നമ്മൾ പ്രതീക്ഷിച്ചതിന് കൂടുതൽ ടിക്കറ്റ് വാങ്ങുകയും നല്ല രീതിയിൽ കോപ്പറേറ്റ് ചെയ്യുകയും തിരിച്ച് വീണ്ടും ബുക്കുകൾ ആവശ്യപ്പെട്ട് നടത്തുകയും ചെയ്തു. അദ്ദേഹത്തിനെ നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. കഴിഞ്ഞ 20 മാസം ഈ സഭയിലായിരുന്നപ്പോൾ 20 മാസം കൊണ്ട് 15 ലക്ഷത്തോളം നമ്മുടെ ബിൽഡിംഗ് കൺസ്ട്രക്ഷനും അതോടനുബന്ധിച്ച പണികളൊക്കെ ചെയ്ത് നല്ല ഒരു എൻകറേജ് ചെയ്യുന്ന രീതിയിലുള്ള പ്രവർത്തനങ്ങളൊക്കെയാണ് നടത്തി വെച്ചത്. അത് പോയിട്ട് ഇവിടുന്ന് പഠനാന്തരമായിട്ടാണ് മുന്നോട്ട് പോയത്. വീണ്ടും വന്ന് ചർച്ചകളൊക്കെയായി നമ്മളിൽ ഒരുവനായി ഏത് ദുഃഖത്തിലും സന്തോഷത്തിലും ഏത് സമയത്തും അറിഞ്ഞാൽ ഓടിയെത്തുന്ന ഒരു പാസ്റ്ററാണ് നമ്മുടെ പാസ്റ്ററും അതുപോലെ കൊച്ചമ്മയ്ക്കും കുഞ്ഞുങ്ങൾക്കും ഇതിന്റെ പേരിലും സഭയുടെ പേരിലുമുള്ള ആഹാരവുമായ നന്ദിയെ അറിയിച്ചു കൊടുക്കുക. ചർച്ചകളോടനുബന്ധിച്ച് ചെയ്യേണ്ട എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യുകയും അതിന് ഈ പറഞ്ഞപോലെ കഴിഞ്ഞ രാത്രിയിലും ഉറക്കം മറ്റുള്ള കാര്യങ്ങളും അതോടനുബന്ധിച്ച് കപ്പിയാൾക്ക് നിറയെ ജോലികളുണ്ടാവും. അതുപോലുള്ള ജോലികൾ ചെയ്ത് സഭയിലെ എല്ലാ കാര്യങ്ങളും കൃത്യമായി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന കപ്പിയാർക്കും കുടുംബത്തിന് ഈ അവസരം ഞാൻ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുകയാണ്. അടുത്തതായി കൊയർ മാസ്റ്റർ ചില ആഴ്ചകൾക്ക് മുമ്പേ ഇതിനു വേണ്ടിയിട്ട് ഉള്ള പ്രോഗ്രാം പ്രാക്ടീസുകൾ നടത്തുകയും നമുക്ക് പൈസ ചെലവ് നമ്മൾ നേരത്തെ ഉദ്ദേശിച്ചത് വസ്തു വാങ്ങുന്നത് കൊണ്ട് എല്ലാം ലളിതമായിട്ട് ആയിരിക്കണമെന്ന്, അതുപോലെ ലളിതമാണെങ്കിൽ നമ്മുടെ ഭാഷ എല്ലാം മറ്റുള്ള രീതിയിൽ ചെലവില്ലാതെ വിപുലമാക്കിയിട്ടുണ്ട്. എങ്കിലും നമ്മുടെ ഭാഷ നമ്മുടെ കൊയർ മാസ്റ്റർ ലളിതമായി എല്ലാ കാര്യങ്ങളും ഭംഗിയോടും ഉത്തരവാദിത്വത്തോടും ബോധത്തോടും
അച്ചടക്കത്തോടും കൂടെ ചെയ്യുന്ന ഒരു മാസ്റ്റർക്കും ഈ സഭയുടെ പേരിലുള്ള ആ കർത്തവ്യമായ നന്ദിയെ ഞാൻ അറിയിക്കുകയാണ്. അടുത്തതായി കൊയറിനെ കുറിച്ച് ഇപ്പോ ദിവസത്തിന് ദിവസം നമ്മുടെ കൊയറിൽ പുരോഗതിയാണ്. അത് ഇന്ന് കാണാൻ അവരുടെ കോമ്പിനേഷൻ എല്ലാം നന്നായിരിക്കുന്നു. ഇത് ഈ ലൈവ് കാണുന്നവർക്ക് പച്ചക്കാലിലെ കൊയർ തന്നെ ഒരു തോന്നലുണ്ടാകും. അത്രയ്ക്ക് ഗംഭീരമായിട്ടുള്ള ഒരു ഇതാണ് നമ്മുടെ കൊയറിൽ കാണുന്നത്. കൊയറിന് വേണ്ടി പ്രാക്ടീസിന് കൺവെൻഷനും എല്ലാം അവർ പാടി സഹകരിച്ച കൊയറിലെ എല്ലാ അംഗങ്ങൾക്കും ഈ അവസരത്തിൽ ഞാൻ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുകയാണ്. അതുപോലെ സഭാവിശ്വാസികളായി ആരംഭത്തില് ഇതിലുള്ള ഡീക്കന്മാർ, സെക്രട്ടറിമാർ, ആരംഭകാലത്ത് ആരംഭ സമയത്തുള്ള വിശ്വാസികൾ, അവരും ഇപ്പോഴുള്ള കമ്മിറ്റിക്കാൾ ഉപരി പ്രവർത്തനമാണ്. അതാണ് ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞത്, ദൈവം നടത്തുന്നു. വാർദ്ധക്യത്തിലും ഫലം കായ്ക്കുന്നവരായി പഴയ സെക്രട്ടറിയൊക്കെ ഒരു ബുക്കല്ല 2 ബുക്കല്ല പലതും വിറ്റ് സംഭാവനകൾ വരെ വാങ്ങിച്ചു. അവർക്ക് പദവിയോ ഒന്നുമില്ലാതെ പഴയ ശശിധരൻ ദേവദാസൻ എല്ലാവർക്കും ഈ അവസരത്തിൽ നന്ദി. അവരുടെ പദവികളെക്കാൾ ഉപരി അവരും മുൻപിൽ വന്ന് പ്രവർത്തിക്കുന്നു. അതുപോലെ തന്നെ കഴിഞ്ഞ ദിവസം യാത്രയിൽ വന്ന് ഈ ഡെക്കറേഷൻ ഒക്കെ ചെയ്ത അലക്സും കൂടെയുള്ളവർക്ക് അനീഷ്, ദിനേഷ് തുടങ്ങിയ മക്കൾക്കും ഈ അവസരത്തിൽ ഞാൻ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുകയാണ്. മാത്രമല്ല വിശ്വാസികളായി കടന്നു വന്ന എല്ലാവർക്കും, നിങ്ങളുടെ എല്ലാവരുടെയും സഹകരണമാണ് നമ്മുടെ ഈ സഭയുടെ വളർച്ചയ്ക്ക് കാരണം എന്നുള്ളതിൽ യാതൊരു മാറ്റമില്ല. തുടർന്നും എല്ലാവരുടെയും സഹകരണവും എല്ലാം ഉണ്ടാകണമെന്ന് അറിയിച്ചു കൊടുക്കുകയാണ്. പ്രത്യേകിച്ച് ഇന്ന് ഈ ആർട്ടിന്റെ ബാക്കിലുള്ള ആ ബാക്ക്ഗ്രൗണ്ടിനെ ക്രമീകരിച്ച റജി കൊഴിയൂട്ടോളം അദ്ദേഹത്തിന് സഭയുടെ പേരിലുള്ള ആഘാതവുമായ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുകയാണ്. ഇനി സെക്രട്ടറിയുടെ കാര്യമാണെങ്കിൽ സെക്രട്ടറി ഈ ലക്കി ഡ്രാ തുടങ്ങുന്നത് മുതൽ സെക്രട്ടറിക്ക് ഒരു റെസ്റ്റ് ഉണ്ട്, ഒരു അസ്വസ്ഥത പോലെയാണ്. എന്തോ അതിനെ വിജയകരമായി തോന്നും. അന്ന് മുതലേ പറയും ഓരോ ദിവസവും എന്നെ ഒരു ദിവസം 4 പ്രാവശ്യമെങ്കിലും വിളിക്കും. അവിടെ ഈ ഫാനുണ്ടോ, ഈ ഫാൻ എവിടെ എടുക്കാം, അതെടുക്കാം, 10 ഇങ്ങനെ ഇട്ടാൽ മതിയാ, 1 മുതൽ 10 വരെ ഇങ്ങനെ ഇടണം, 10 മുതൽ 11 വരെ ഇങ്ങനെ 20 ഇങ്ങനെ ചോദിച്ചു ഇല്ലാതെ ഏകദേശം ഈ ഡോക്യുമെന്റിന്റെയും മറ്റുള്ള കാര്യങ്ങളുമായിട്ട് സ്വന്തം പെട്രോൾ ചെലവ് 7 or 8 പ്രാവശ്യം നാളുകളിൽ വരെ പോയി പ്രവർത്തിക്കുകയും അത് മാത്രമല്ല സാധനങ്ങൾ ഇനി ഒരിക്കൽ കമ്പനികൾക്ക് കിട്ടിയെന്ന് വേണമെന്ന് പറയാം. അത്രയ്ക്ക് ബാർഗെയിൻ ചെയ്ത് ട്രിവാൻഡ്രത്തോളം ഏജൻസികൾ, മാർത്താണ്ഡത്തോളം ഏജൻസി, നാഗർകോവിലുള്ള ഏജൻസി എല്ലാവരുമായിട്ട് സംസാരിച്ച് അങ്ങനെ പ്രവർത്തിച്ച് അത് മാത്രമല്ല കൺവെൻഷനോടനുബന്ധിച്ചുള്ള ഈസ്റ്ററോടനുബന്ധിച്ചും കൺവെൻഷനോടനുബന്ധിച്ചുള്ള എല്ലാ ഡെക്കറേഷനുകൾക്കും എല്ലാ നേതൃത്വവും നൽകുകയും കളക്ഷൻ എടുക്കുകയും ചെയ്ത ചർച്ച് സെക്രട്ടറിക്ക് ഈ സമയം അർഹമായ നന്ദിയെ ഞാൻ അറിയിച്ചുകൊള്ളുന്നു. അവരോടൊപ്പം സഹപ്രവർത്തകരായ ഡീക്കന്മാർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട് എന്റെ കർത്തവ്യത്തിൽ നിന്ന് ഞാൻ വിരമിക്കുകയാണ്. ദൈവം നമ്മെ എവരെയും അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. நம்முடைய கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பாக எளிய ஒரு நல்வாழ்வு துறை சார்பாக வருடத்தில் ஒரு நபருக்கு உதவி செய்கிற வழக்கம் உண்டு. அப்பிரகாரமாக இந்த வருடத்தில் நம்முடைய திருச்சபையை சார்ந்த நெடும்பள்ளி திருவாளர் பாபுராஜ் அவர்கள் கடந்த நாட்களிலே அறுவை சிகிச்சை செய்து ஒரு ஹார்ட் பேஷண்டாக இல்லத்திலே ரொம்ப கஷ்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவர்களுக்காக அவர்களை சந்திக்கவும் அவர்களுக்காக ஜபிக்கவும் ஆண்டவர் செய்தார். அதோடு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று திருச்சபை கமிட்டி யோசித்து பேராயத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டன. அப்படி பரிந்துரை செய்யப்பட்டதில் பேராயத்தின் சார்பாக எளிய ஒரு நல்வாழ்வு துறையின் சார்பிலே அவர்களுக்காக குடும்பத்தினுடைய மருத்துவ செலவுகளுக்கு வேண்டி ரூபாய் 15,000 காசோலை பேராயத்தின் சார்பாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை இப்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் கரங்களில் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். திருமதி ஸ்ரீலட்சுமி. மேலும் நமக்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற பிஆர் ஸ்டுடியோ அன்பு சகோதரர் சுஜில், அன்பான சகோதரருடைய குழு அத்தனை பேர் கொட்டக்கால சர்ச்சுக்கு போகாம சர்ச்சோட சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள்.
அத்தனை பேருக்கும் திருச்சபை சார்பான வாழ்த்துதலையும் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் டிக்கெட் 5000 டிக்கெட்டினுடைய அந்த பின்னணியும் அவருடைய கருத்தில் தான். அவர்தான் அழகாக அதை வடிவமைத்து அந்த ரசீது புத்தகங்கள் அனைத்தும் அவருடைய செலவுதான். கிட்டத்தட்ட 14,000 ரூபாய்க்கு மேலாக அதற்கான மதிப்பு உண்டு. அவ்வளவு அவருடைய செலவிலே தான் ஒப்படைத்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி அருமையான சிஜில் அன்பான குடும்பத்தினருக்கு மனப்பூர்வமாக திருச்சபை சார்பான நன்றிகள். ஏற்கனவே சார் சொன்னது மாதிரி நம்முடைய பழைய டீக்கன்மார்கள் எல்லாரும் சந்தோஷமாக நீங்கள் பார்த்து கொண்டீர்கள். நீங்கள் துண்டுகளை வாங்கி அதை விற்பனை செய்து அருமையான தேவதாஸ் ஐயா சொன்னாரு, நான் 2 புத்தகம் வெளியில இருந்து தந்திருக்கிறேன், அந்த பிரைஸ் அதுல பிரைஸ் எடுத்தா வேண்டாம், பிரைஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கட்டும், நீங்க சர்ச்சைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சந்தோஷமாக அந்த காரியத்தை பணிவிடையை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் பாராட்டுதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் நிறைவு பகுதி திருவிருந்த ஆராதனைக்காக நாம் கடந்து வருவோம். யாவரமாக எழுந்து நின்று நம்முடைய கலைகளில் இருக்கின்ற கீர்த்தனை பாடல் புத்தகத்தினுடைய 433வது பாடலுடைய சில சரணத்தை எழுந்துப்பார். ஒரு சரணம் 433வது பாடலுடைய ஒரு சரணத்தை பாடுவோம். நீங்கள் பேசுவீங்கன்னா வெளியில நீங்கள் போகலாம், வெளியே நீங்கள் போய் உணவுக்காக ஆயத்தப்பட கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். பகுதியில் தொடர்வோம். தடிமனான பகுதியை நாம் அனைவருமாய் இணைந்து படிக்கலாம். இதோ சகோதரர்களே, விசுவாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு வருகிறபடியால் அநேகரால் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நான் ஆண்டவருடைய கூடாரத்திலே ஆனந்த புரிகளுக்கு ஆண்டவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுகிறேன். நாம் ஒருவருக்கு ஒரு நம்முடைய சமாதான வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தந்தையில் பிரவேசிப்பதற்கு புதிரும் ஜீவனமான வழியை உமது அருமையான குமாரன் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணுகிறேன். நாங்கள் பார்த்ததாயினும் அவர் மூலமாக உண்மை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உங்களுடைய நாம் மகிழ்ச்சிக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்கள் எல்லாம் உங்களுடையவர்கள். உமது கரத்தில் இருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோமாக.
சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருப்பது போலவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயும் அப்பத்தை பெற்று எங்களுக்கு பயன்படுத்துகிறோம். நீரே பிதாவும் பரிசுத்தாவியும் ஜீவித்த அரசாளுகிறே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களிடமிருந்து உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியுமாய் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இவ்வாறுகளையும் மகிழ் பூமியையும் அவர்களுடைய எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை ஒரு சாயலாக உண்டாக்குவேன். அவர் பாவத்தில் இருந்து கொடுத்த சிருஷ்டியை முதல்வனாக அவரை மீட்டுக் கொண்டேன். ஆதலால் முதல்வரும் பிரதான முதல்வரும் கர்ம சபையை கூறும் நாங்கள் மகிழ்ந்த லாபத்தை கொண்டு ஏழுபடுத்தி சேவையை பரிசுத்த 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 வாழும் பூமியோடு மகிழ்ச்சியாக நிறைவேறுகின்றன. உன்னதமானவராக மகிழ்ச்சியாக இடைவிடாமல் சொல்கிறோம். ஆமென். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர்களாக ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்தில் ஓசுகிறார். ஆம்பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். நீர் மனிதர்கள் ஒழுக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்னை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறைத்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை நினைப்பு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வர வழங்கும். நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை கருதினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரே, அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆண்டவரே, ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவர் நன்மையான பாடங்களையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து முதலியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்பி வருவளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ணமைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்தாவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு மன்றாடுகிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக்கியவர்கள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும்
மகிமையும் என்றைக்கு உண்டாவதாக. ஆமென். நாம் கடவுளுடைய சமூகத்திலே அவருடைய திருப்பதியிலே சேருவதற்கு பக்தியோடு வந்திருக்கிறோம். திருச்சபை உயிர்த்த கிறிஸ்துவினால் உருவாக்கம் செய்யப்பட்ட ஒன்று. தோமா கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக செயல்பட்டார். வாழும் கடவுளை, என் ஆண்டவரே கடவுளை என்று புகழ்ந்து மாட்சிமைப்படுத்தினார். கடவுளுடைய சமூகத்திலே திருச்சபை என்பது கிறிஸ்துவின் உடலை மையப்படுத்தியது. இந்த சபை திருவிழாவிலே 49 ஆண்டுகளாக இந்த திருச்சபையில் பல நன்மைகளை பெற்றோம். இந்த உடலும் உதிரமும் நம்மை இந்த உலகிலே உணர்வுள்ள கல்விகளாக மாற்றட்டும் என்று எண்ணுவோம். பின்வருகிற மனத்தாழ்மையின் சுபத்தை மிகவும் தாழ்மையோடு எழுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களுடைய பங்கில் சேர முடியாமல் தேவனுடைய அளவற்ற இலக்கத்தை நம்பி சேருகிறோம். இந்த மேய்ச்சைகளில் உள்ள குறிக்கைகளை பொருத்திக் கொள்ள நாடும் மாறவில்லை. ஆனாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மா சுத்தமாகி நாங்கள் எப்பொழுதும் அவர்களும் அவர்களுக்குள்ள மாசுமாயிருக்கிறவாறு அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஜீவமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் உங்களுக்காக உடைக்கப்பட்டிருக்கிறது. மெய்யான திராட்சையான உங்களுக்காக பங்கிடப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவரின் உடலும் உதிரமும் உங்களுக்காக. வாருங்கள், ஆண்டவருடைய உடலை உதிரத்தை நம்பிக்கையோடு பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை இப்பந்திக்கு அன்போடு அழைக்கிறார். So we to you.
சமாதானத்தோடு சென்று வாருங்கள். சமாதானத்தின் கடவுளோடு இருந்து உங்களை இந்த உலகிலே கடவுளுடைய உயிருள்ள சாட்சிகளாக உருவாக்கி திருச்சபையை கட்டியெழுப்புகின்ற நல்ல மக்களாக சான்றாளர்களாக உயர்த்தி உங்களையும் உங்களது குடும்பங்களையும் வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். சமாதானத்தின் கடவுள் தாம் எங்களோடு நம்முடைய உலகத்திலே ஆண்டவருடைய உன்னதமான சாட்சிகளாக இந்த திருச்சபையிலே புதிய கருவிகளாக பயன்படுத்தி குடும்பங்களையும் வாழ்வையும் ஆசீர்வதித்து அனைத்து நன்மைகளினால் காத்து உயர்த்துவாராக. ஆமென். Thank you.
சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். சமாதானத்தின் கடவுள் உங்களோடு உங்களை இந்த உலகிலே ஆண்டவருடைய உன்னதமான சாட்சிகளாக உருமாற்றி திருச்சபைக்கு பயனுள்ள பாத்திரங்களாக இந்த உலகிலே செயல்படுகிற தூய கடவுள் எல்லா நிலையிலும் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மைகளினால் காத்து வழிநடத்தி நிறைவான நன்மையினால் காத்து உயர்த்துவராக. ஆமென். சமாதானத்துடைய சென்று வாருங்கள். சமாதானத்தின் கடவுளோடு இருந்து உங்களை இந்த உலகிலே உள்ள சாட்சிகளாக உன்னதமான ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி கருவிகளாக இந்த திருச்சபையிலே உங்களை இன்னும் பயன்படுத்தி எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து ஆசீர்வதித்து காத்துள்ளுவாராக. ஆமென். சமாதானத்துடைய சென்று வாருங்கள். சமாதானத்தின் கடவுளோடு இருந்து உங்களை எல்லா நிலையிலும் பயன்படுத்தி திருச்சபையின் வழிகளில் வாழ்கிறது ஆசீர்வதித்து நன்மையினால் நிறைந்து காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவதாக. ஆமென். வேற யாராவது இருக்கிறீங்களா? நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அழகான சபை நாள் விழா சிறப்பு தொழுகைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் திருச்சபையின் எல்லா குடும்பங்களாக அனைத்து குடும்பங்களின் மக்களாக வந்து இந்த சிறப்பான சபை நாள் விழா தொழுகையை பங்கெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர் எங்களை உன்னத சாட்சிகளாக இந்த உலகிலே சிறப்பாக நடத்துகிறார் என்பதை அன்றைய திருவார்த்தைகள் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளவும், உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர்களே உள்ள நம்பிக்கையிலே உறுதிப்படவும், நாங்கள் இந்த உலகிலே ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்களாகவே தொழுது கொள்ளுகிற மக்களின் கூட்டம் என்பதை உணர்ந்து கொள்ளவும், இந்த உலகிலே உன்னதமான சாட்சிகளாக திருச்சபையை கட்டியெழுப்புகிற கருவிகள் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தியை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 49 ஆண்டுகளாக இந்த அழகான கிராமத்திலே இந்த அருமையான திருச்சபை ஆண்டவர் தந்து திருப்பணிகளின் மூலமாக பயன்படுத்தினீரே. இந்த திருச்சபையிலே பணி செய்த போதகர்கள் ஆண்டவரை அனைவரையும் நினைக்கிறோம்.
இந்த திருச்சபையிலே திருப்பணி செய்த ஆண்டவரை ஒவ்வொரு டீக்கன்மார்களையும் நினைக்கிறோம். தற்போது இந்த திருச்சபையில் ஆண்டவரை பணி செய்கிற அன்பு போதகர் அம்மா பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தற்போது இந்த திருச்சபையிலே நல்ல பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுகிற சபையின் செயலர், பொருளாளர், கணக்கர், எல்லா டீக்கன்மார்கள், அவர்கள் குடும்பங்கள், திருச்சபையின் எல்லா கிளை சங்கங்கள், பொறுப்பாளர்கள், திருச்சபையின் அன்புக்குரிய இறை மக்கள் எல்லாருடைய குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அனைத்து மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உற்சாகம், திருச்சபை பணிகளை செய்ய வேண்டும் என்கிற நல்ல ஒப்படைப்பின் உள்ளத்திற்காக நன்றி சொல்கிறோம். இந்த திருச்சபை வளர்ச்சி அடைவதற்கு திருச்சபையின் எல்லா குடும்பங்களின் மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருச்சபையின் குடும்ப தலைவர்கள், தலைவிமார்கள், வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வயது மூத்தவர்கள், ஒவ்வொரு நிலையில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த திருச்சபையில் இன்னும் பல கல்விமான்கள் ஆண்டவரே, நல்ல கல்வியாளர்கள் உருவாகட்டும், நல்ல பட்டதாரிகள் உருவாகட்டும், நல்ல உத்தியோகஸ்தர்கள், அரசு துறைகளிலே பெயர் குறிப்பிட்டு உச்சரிக்கப்படும் நிலையில எங்கள் திருச்சபையில் அநேக ஆண்டவரே IAS, IPS, UPSC, TNPSC இன்னும் பல்வேறு அரசு தேர்வுகளிலே தேர்வாகி எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் வரட்டும், பெரிய உயர் நிலையிலே வளரட்டும். திருச்சபை ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிறது. ஆண்டவரே, இந்த திருச்சபை பொன் விழாவை கண்டு, ஆண்டவரே 100 விழாவை கண்டு, திருச்சபை எல்லா நிலையிலும் படிப்படியாக வளர்ந்து உயர்க்கும் என்று சொல்கிறோம். இந்த சபை நாள் விழாவிலே பங்கெடுத்த எல்லா மக்களையும் ஆசிரியம் தொழுகை நிறைப்படுத்துகிறோம். கடவுளுடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுத்தும். உம்முடைய வருகை பெற்று இந்த திருச்சபை இந்த உலகிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வெளிக்காட்டுகிற சாட்சியாய் திகழட்டும் என்று சொல்கிறோம். எல்லா பணிவிடைக்காரர்களையும் ஆசிரியையும், கோயில் பிள்ளை, கொயர் மாஸ்டர், சபை ஊழியர்களுக்காக கொடுக்கிற உழைக்கிற செபிக்கிற எல்லாருக்கும் கிருபை தரட்டும். துதி கர மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இந்த உலகத்துக்குள் புறப்பட்டு செல்வோம். கிறிஸ்துவ அன்பானவர்களை, குழுக்களின் துண்டு ரசீது புத்தகங்களை கொண்டு வந்தவர்கள் நம்முடைய அவர்களை பார்த்து நீங்கள் ஒப்படைக்க அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய கிளை சங்கங்களாகிய சண்டே ஸ்கூல் மற்றும் பத்திரிகை சங்கம், பெண்கள் சங்கம்,